அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு முறை எந்தெந்த வேலை பார்க்கணும், அதாவது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எதை மாற்றணும், எதை செக் பண்ணணும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லா வண்டிக்கும் காமனான ஒரு விஷயந்தான். புது வண்டி, பழைய வண்டி, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி அப்படின்னு எல்லாத்துக்குமே பொதுவான விஷயங்கள் தான் இது. அதனால் எல்லாருமே என் வண்டிக்கு இத்தனை கிலோமீட்டரில் மாற்றணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். எல்லா வண்டிகளுக்குமே ஒரே மாதிரியான பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வைஸ் தான். அதனால் நாம் புது வண்டி வச்சுருந்தாலும் பழைய வண்டி வச்சுருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஃபஸ்ட்டு என்ஜின் செக்மெண்ட்லேருந்து பார்க்கலாம். ஆயில் சர்வீஸு ஒவ்வொரு 7000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். புது வண்டியாக இருக்கும் பட்சத்தில் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். இன்ஜினுக்கு வயசு ஆக ஆக, அதாவது கிலோமீட்டர் அதிகமாக ஓட ஓட 7000லேருந்து 8000 கிலோமீட்டருக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் ஆயில் சர்வீஸ் பண்ணணும். ஆயில் சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஓன் யூஸ் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10,000 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ளே எங்களுக்கு 1 வருஷம் ஆயிருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஆயிலை மாற்றி ஓட்டிக்கிறது நல்லது. ஏன்னா இன்ஜினில் நம்ம ஆயிலை ஊற்றி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டோம்னாலே அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிரும். நம்ம அப்பப்போ எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் ஒன்று கிலோமீட்டர் ஓடுதான்னு பாருங்கள். அப்படி ஓடலை அப்படிங்கிற பட்சத்தில் 7 மாதம் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆயில் மாற்றும் போது ஒவ்வொரு தடவையும் ஆயில் ஃபில்டர் மாற்றணும். இன்ஜினுக்குள்ளே இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல் ஃபுல்லாகவே ஆயில் ஃபில்டரில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். அதனால் நாம் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஆயில் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணணும். அடுத்ததாக பெட்ரோல் வண்டியாக இருந்தால் பெட்ரோல் ஃபில்டரோ அல்லது டீசல் வண்டியாக இருந்தால் டீசல் ஃபில்டரோ பொறுத்த வரைக்கும் 2 சர்வீஸுக்கு ஒரு தடவை மாற்றினா போதுமானது. 2 ஆயில் சர்வீஸ் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம். அதாவது 8000 கிலோமீட்டர்னா 16,000 கிலோமீட்டருக்கு அப்புறமா டீசல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். இது சென்சார் வண்டியாக இருந்ததுன்னா 40,000லேருந்து 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபியூயல் ஃபில்டரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மாற்றினா போதும். அதே மாதிரி ஏர் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நாம் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அதை டஸ்ட்டு உள்ளே இருக்கும், அதை ஏர் பிடிச்சி சுத்தம் பண்ணி மாட்டிக்கணும். 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஓட்டுற ஏரியாவை பொறுத்து ரொம்ப டஸ்டான ஏரியாவில் ஓட்டுறோம் அப்படின்னா அப்பப்போ ஏர் பிடிச்சி போட்டுக்கிறது தான் நல்லது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஆயில் சேஞ்ச் இன்டர்வலுக்கும் ஒரு முறையும் சுத்தம் பண்ணி போடணும். அடுத்ததாக இன்ஜின் ஆயில் நல்லா இருக்கா கெட்டு போச்சா அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆயில் கேஜ் வழியாக லெவல் செக் பண்ணுற கேஜ்னு சொல்லுவோம். இந்த கேஜை உருவி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆயில் இருக்கும். அதை கையில் எடுத்து தடவி பார்த்தீங்கன்னா உங்கள் கை உரசும் போது விழுவிழுப்புத்தன்மை இருக்கணும். விழுவிழுப்புத்தன்மை இல்லாமல் உங்கள் கையோட கை உரசுகிற ஃபீலிங் ஆச்சு அப்படின்னா ஆயில் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் அந்த விழுவிழுப்புத்தன்மை தான் இன்ஜினோட பாகங்களை தேய்மானம் அடைய விடாமல் பாதுகாத்துக்கிடும். அப்படி அந்த விழுவிழுப்புத்தன்மை இல்லாமல் இருந்தது அப்படின்னா நிச்சயம் ஆயிலை மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஆயில் இந்த மாதிரி ரொம்ப கருப்பு கலரில் ரொம்ப பிளாக் கலரில் மாறிடும். டீசல் வண்டியாக இருந்தால் பிளாக் கலரில் மாறிடும். பெட்ரோல் வண்டியாக இருந்தால் ரொம்ப செங்கல் கலரில் அப்படியே மாறிடும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் ஆயிலை மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இடையில அதாவது ஒரு 4000 கிலோமீட்டரில் நீங்கள் ஆயில் செக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இதை வச்சு நம்ம இன்ஜின் ஆயில் கெட்டு போச்சா நல்லா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இன்ஜின் செக்மெண்ட்டில் கூலண்ட் ஆயில் எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் ஒவ்வொரு 40,000 கிலோமீட்டர்லேருந்து 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இடையில உங்களுக்கு கூலண்ட் ஆயில் குறைஞ்சதுன்னா நம்ம குடிக்கிற மினரல் வாட்டரோ அல்லது சுத்தமான தண்ணியை ஊற்றிக்கலாம். சப்போஸ் கூலண்ட் ஆயில் இருந்தது அப்படின்னா கூலண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கட்டாயம் கிடையாது. குறைஞ்சதுன்னா எது ஊற்றணும் அப்படின்ற குழப்பம் வேண்டியதில்லை. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், கூலண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா கூலண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையும் கூலண்ட் ஆயிலை சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கூலண்ட் ஆயில் ரேடியேட்டர் கோரில் பிளாக் ஆகி டெம்பரேச்சர் ஹை ஆகும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது நமக்கு அடிக்கொருக்கா ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஹெட்டு வேலை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையும் நம்ம கூலண்ட் ஆயிலை சேஞ்ச் பண்ணிக்கணும். கூலண்ட் ஆயில் நல்லா இருக்கா கெட்டு போச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது கலரை வச்சு தான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கூலண்ட் ஆயில் வெவ்வேறு கலரில் இருக்குது. க்ரீனு, ரெட்டு, ப்ளூ அப்படின்னு நிறைய கலரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குது. கூலண்ட் ஆயில் நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ கூலண்ட் ஆயில் இன்னும் மாற்ற வேண்டியதில்லை, இன்னும் கிலோமீட்டர் இருக்குது மாற்றுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
அதே இது ரொம்ப லைட் கலரில் கிளிப்பச்சை கலரில் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா கூலண்ட் ஆயில் மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக என்ஜின் செக்மெண்ட்டில் எது மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங் பெல்ட்டு உள்ள வண்டிகளுக்கு வந்து அதாவது பொதுவான காமனாக என்ஜின் ஃபுல்லாகவே டைமிங் பெல்ட்டோ அல்லது டைமிங் செயினோ தான் வரும். பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் டீசல் வண்டியாக இருந்தாலும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். இப்போ டைமிங் பெல்ட்டாக இருந்தால் 70,000 80,000 மாற்றணும். அதே இது டைமிங் செயின் உள்ள வண்டி அப்படின்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமிங் பெல்ட் தான் இன்ஜினோட முக்கியமான பகுதி. இது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த பெல்ட் வந்து என்ன ஆகுன்னா 50,000 60,000 ஓடும்போது பெல்ட்டோ அல்லது செயினோ நீட்சி அடையும். அதோட தன்மையிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும். அப்படி ஆகும்போது இன்ஜின் டைமிங் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குறிப்பிட்ட கிலோமீட்டரில் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம மாற்றாமல் விட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா லூஸ் தொய்யல் ஆகும். அப்படி தொய்யல் ஆகும்போது டைமிங் மாறும் அல்லது டைமிங் செயின் கட் ஆகும் அல்லது பெல்ட் கட் ஆகும். அதனால் அதை கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக என்ஜின் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சு பிளேட்டு எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் கம்பெனி ஃபிட் பண்ணி இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு. அதுக்கடுத்து நம்ம வேலையாகி ரிட்டர்ன் பார்க்கும்போது ஒரு 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம். இது வந்து எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். சிட்டி அல்லது அவுட்ரு இல்லை எப்படி நாம் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்துலாம் இது மாறுபடும். இதை பற்றி நம்ம மெக்கானிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிற சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிளச்சு எவ்வாறு யூஸ் பண்ணுவது, கிளச்சு எவ்வாறு வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இதை பற்றின புரிதல் கிடைக்கும். அடுத்ததாக கியர் பாக்ஸு அல்லது க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கியர் பாக்ஸ் வேறு க்ரௌன் வேறு. கார்களுக்கு கியர் பாக்ஸும் க்ரௌனும் ரெண்டும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்சிவி வெஹிக்கிளுக்கு வந்து கியர் பாக்ஸு தனியாக இருக்கும், க்ரௌன் தனியாக இருக்கும். அதனால் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆயில் எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு 80W90 அப்படின்ற கிரேடு தான் கியர் பாக்ஸ் ஆயில் ஊற்றணும். கியர் பாக்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கணும். எஸ்சிவி அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனங்களுக்கு ஃபுல்லாகவே டிக்யூ ஆயில் பயன்படுத்துவாங்க. அப்படி டிக்யூ ஆயில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட கியர் பாக்ஸோட லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ டிக்யூ ஆயிலாக இருந்தால் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் கெட்டு போகாது. அதே இது 80W90 கிரேட் ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 50,000 60,000 வரைக்கும் கெட்டு போகாது. கம்பெனி எது வேணாலும் இருக்கலாம். இங்கே நான் கிரேடை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரௌன் ஆயில் அதுக்கு பார்த்தீங்கன்னா 80W140 கிரேட் ஆயில் ஊற்றணும். ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஆயிலோட கெப்பாசிட்டி அளவு மாறுபடும். அதை வந்து உங்கள் வாகனங்களுக்கு என்ன அளவு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் மெயின்டெனன்ஸ். நிறைய பேர் டயர் மெயின்டெனன்ஸு அப்படின்னா காமனாக நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. டயர் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 7,000 கிலோமீட்டரோ அல்லது 10,000 கிலோமீட்டருக்கோ டயரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது கிராஸ் சேஞ்ச் பண்ணணும். எல்லா வாகனங்களுக்குமே டயரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 10,000 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு தடவை ஃப்ரண்ட் லெஃப்ட்டை தூக்கி பேக் லெஃப்ட்டில் போடணும், ஃப்ரண்ட் ரைட்டை தூக்கி பேக் ரைட்டில் போடணும். இதை இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அல்லது கிராஸ் வகையில் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரண்ட் ரைட்டை தூக்கி பேக் லெஃப்ட்லையும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டை தூக்கி பேக் ரைட்லையும் டயரை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி போடும்போது டயரோட லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது இன்னும் கொஞ்சம் அதிக கிலோமீட்டர் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ காரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீல் வந்து பவர் வீலு, பேக் வீல் வந்து ஃப்ரீ வீல், அதாவது சும்மா சுற்றக்கூடியது. ஃப்ரண்ட் வீலுக்கு தான் பவர் இருக்குது. அதே நேரம் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எஸ்யூவி போன்ற வாகனங்களுக்கு கனரக வாகனங்களுக்கு ரியர் வீல் வந்து பவர் வீலு, ஃப்ரண்ட் வீல் வந்து சும்மா சுற்றக்கூடியது. அப்போ பவர் வீலில் இருக்கக்கூடிய அந்த டயரை கலட்டி நம்ம ஃப்ரீ வீலில் போடும்போது தேய்மானம் வந்து கம்மியாக இருக்கும். பவர் வீல்லையே அந்த டயர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் தேய்மானம் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ டயரு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அளவு இருக்குது. அதனால் நம்ம கன்ஃபார்மாக தோராயமாக இவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் 30,000 கிலோமீட்டர் தோராயமாக ஓடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டயர் மெயின்டெனன்ஸில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார்களுக்கு வீல் பேரிங் வந்து கிரீஸ் பேக் பண்ணுற டைப் கிடையாது. ஃபிக்ஸடு தான். போச்சுன்னா நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். வீல் பேரிங் போனது அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதே இது கமர்ஷியல் வெஹிக்கிள் இதர வாகனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் பேக் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிற வாகனங்களுக்கு ஒவ்வொரு 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையும் வீல் பேரிங்க்கு கிரீஸ் வச்சு அந்த பேரிங்கை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வீல் பேரிங் போகாது.
அப்படி வீல் பேரிங் போய் நம்ம ஓட்டினோம்னா டயரும் தேய்மானம் ஆயிரும் சீக்கிரமாகவே. ஒன் சைடாக தேயும். ஒன் சைடாக தேய்ஞ்சாலே உங்களுக்கு வீல் அலைன்மெண்ட் வாப்ளிங் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். காரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிரீஸ் பேக்கிங் கிடையாது. எல்சிவி வாகனங்களுக்கு ஃபுல்லாகவே கிரீஸ் பேக்கிங் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. அதே நேரத்தில் ரியர் வீலுக்கு நிறைய வாகனங்களுக்கு கிரீஸ் பேக்கிங் அப்படிங்கிறது கிடையாது. அதை ஃபிக்ஸடு சீல்டு டைப்பு பேரிங் இருக்கும். அதனால் அதுவும் பேரிங் போனால் மட்டும் மாற்றினா போதும். இப்போ இந்த மாதிரி பேரிங் கிரீஸ் பேக்கிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 40,000 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்ததாக டயர் மெயின்டெனன்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வீல் அலைன்மெண்ட்டு. வீல் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவையும் வீல் அலைன்மெண்ட் மாறி இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ கனரக வாகனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஆக்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி வாகனங்களுக்கு நம்ம ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் மெயின் ஆக்சல் டைப்பில் அலைன்மெண்ட் மாறாது. கார்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் சஸ்பென்ஷன் இருக்கும். இது அதுக்கு ஒருக்கா மாறக்கூடிய தன்மையுடையது. அதனால கார்களை பொறுத்த வரைக்கும் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கிறது நல்லது. தேவைப்படும் பட்சத்தில் வீல் பேலன்ஸையும் செக் பண்ணிக்கணும். அடுத்ததா இந்த பிரேக் ஆயில், கிளச் ஆயில் இதெல்லாம் எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு 80,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றினா போதுமானது. அது ரொம்ப கெடாது. ரொம்ப நம்ம கண் பார்வையால் பார்க்கலாம். .4 ஒயிட் கலரில் இருக்கும். .3 ரெட் கலரில் இருக்கும். நம்ம வாகனங்களுக்கு என்ன கிரேடு பிரேக் ஆயில் ஊற்றிருக்காங்களோ அதே ஊற்றிக்கலாம். மாற்றி ஊற்றினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பிரேக் ஆயில், கிளச் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக தான் குறையும். இன்ஜின் ஆயில் மாதிரி அடிக்கொருக்கா குறையிறக்கோ தண்ணி மாதிரி குறையிறக்கோ வாய்ப்பு கம்மி. அதனால ரொம்ப லாங் டேர்மில் தான் அது கம்மியாகும். பெரும்பாலான வாகனங்களுக்கு ஃப்ரண்டில் பிரேக் பேடும் ரியரில் பிரேக் லைனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிசி அதிகமாக இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு தான் ரியர்லையும் பிரேக் பேடு அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. பிரேக் பேடு தேய்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரேக் லைனிங் தேவையாது. 2 தடவை நம்ம பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் 3ஆவது தடவை பிரேக் லைனிங் மாற்றுற மாதிரியான சூழ்நிலை வரும். அடுத்ததாக பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற பேட்டரி இருக்குது. மெயின்டெனன்ஸ் அப்படி செய்யக்கூடிய பேட்டரி இருக்குது. இன்றைக்கி நிறைய வாகனங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத பேட்டரிகள் தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய பேட்டரி உங்கள் வாகனங்களில் இருந்தது அப்படின்னா அப்பப்போ டிஸ்டில் வாட்டரோட அந்த கண்டிஷனை செக் பண்ணிக்கணும். ஆசிட் பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆசிட் நம்ம ஊற்ற வேண்டியதில் பேட்டரி கடையில் டெஸ்ட் பண்ணி அவங்களே செக் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் எந்த விதமான லைட்டும் எரியக்கூடாது. ஆயில் லைட்டு இந்த மாதிரி இந்த சிகப்பு கலர் லைட்டில் இது ஆயில் லைட்டு, இது பேட்டரி லைட்டு. இந்த பேட்டரி லைட் உங்களுக்கு எரிஞ்சது அப்படின்னா டைனமோ ஒர்க் ஆகலை அல்லது பேட்டரி சார்ஜ் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஜென்ரலாக நம்ம வண்டியில் வாட்டர் வாஷ் பண்ணும்போது சென்சார் வண்டியாக இருந்தால் இன்ஜின் ரூம் பக்கம் அதிகமாக வாட்டர் வாஷ் பண்ணி ஹை ப்ரெஷரில் பண்ணக்கூடாது. இதர வாகனங்களுக்கு நார்மலாக நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும். அதிகமாக மண் படியாமல் பார்த்துக்கணும். ஏன்னா சேஸ் ஃபுல்லாகவே இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மண் அதிகமாக சேராமல் பார்த்துக்கணும். அப்பப்போ தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே மெயின்டெனன்ஸ் அவசியமான விஷயமா இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.